சுரேஷ் புக் டிப் அப்படின்ற ஒரு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புத்தகம் தொடர்பான எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க, த ஒன் திங் அப்படின்ற ஒரு புத்தகம். தமிழில் வந்து இதோடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இதான் அந்த புத்தகம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் டைட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து விடாப்பிடியாக பிடிச்சுக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தனி ஒருவன் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஜெயம் ரவி சாருக்கு வந்து ஜெயம் ரவி சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த ஒரு விஷயத்தையே வந்து நான் வந்து லைஃபாக எடுத்துக்கிட்டேன். அதுக்காண்டியே வந்து நான் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேரி கில்லர், ஜே பாப்பர்சன் அப்படின்ற 2 பேர் தான். இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இயர்ஸ் மேலே ஆகுது. 20 இயர்ஸ் சொல்ல முடியாது, 30 இயர்ஸ் கிட்டவே ஆகுது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து இந்த புக் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த புக்கில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட 27 மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பத்திரிகைகள் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கிற ஒரு புத்தகமாக வந்து இருந்திருக்கு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இது நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதோடைய லிங்க் வந்து நான் கீழே தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த புக்கை வந்து போய் பை பண்ணிக்கலாம். இந்த புக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 முயலை துரத்திட்டு போகிறீங்க அப்படின்னா, அதில் வந்து 1 கூட உங்களால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து ஒரு முயலை பிடிக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம். அதே இது நீங்கள் வந்து 2 முயலை வந்து 2 டைரக்ஷனில் நீங்கள் பிடிக்க போனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் எதுவா அதோன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதை தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ரஷ்ய பழமொழின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லியாச்சு, சிம்பிளாக சொல்லியாச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்றதை நீங்கள் தேடணும். அது என்னன்றதை எப்படி தேடணுன்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனிதர்கள் தங்களுக்கு உள்ள அந்த ஒரு விஷயம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க ஒர்க்லையும் வந்து அப்ளை பண்ணி அது வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து அவங்க கீழே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்து அந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னொன்று இதில் தெரிஞ்சுக்கணும். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. நீ வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லிட்டு நிறையா டாஸ்க் வந்து திணிப்பாங்க. அப்படி திணிச்சு வந்து அவனை வந்து டிப்ரெஷன் ஆக்கி, டிமோட்டிவேட் ஆக்கி ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தில் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து பல வேலைகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, தோல்வி மட்டும் தான் கிடைக்கும். அந்த பல வேலைகள் வந்து எது உங்களுக்கு முக்கியமான வேலையோ, அதை நீங்கள் சூஸ் பண்ணி, அதை ப்ரியாரிட்டிஸ் பண்ணிட்டு, நீங்கள் வந்து மற்ற வேலைகளை கவனிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மற்ற வேலைகள் செய்யக்கூடாதுன்னு இல்லை. அந்த ஒரு விஷயம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து தினமும் வந்து ஃபெயிலியர்ஸ் மட்டுமே தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்ல வராங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஒரு 6 பொய்கள் 3 உண்மைகள்னு சொல்லிட்டு. அதையும் வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக வந்து சொல்கிறேன் நானு. எல்லாமே சம அளவு முக்கியமானவைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே சம அளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு கிடையாது லைஃப்பில். சமத்துவம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பேருக்குன்னா சமத்துவம்னு சொல்லிக்கலாமே தவிர, நீங்கள் வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைனா உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொருத்துக்கும் வந்து ஏன் நம்ம கையிலேயே வந்து 5 விரல் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஸோ சமத்துவம் அப்படின்றது பொய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரியாரிட்டிஸ் பண்ணிக்கோங்க. எது வந்து உங்களுக்கு முக்கியமோ. இந்த டாமினோ எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இந்த டாமினோ எஃபெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து வரிசையாக அடுக்குனா ஒரு உடன் மாதிரி எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பலகை மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து சின்னது பெருசுமா வந்து லைன் பை லைனாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து சின்னதாக ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி பெருசு பெருசு பெருசாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வரிசையாக லைனில் இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அது ஒன்றை வந்து நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா, அது அப்படியே மேலே பட்டு 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 அந்த சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய இதை வந்து அப்படியே தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாமினோ எஃபெக்ட். அதாவது நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தூண்டுறது மூலமாக அது வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். கிட்டத்தட்ட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் இதே மாதிரி தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் உள்ள கான்செப்ட் தான் இந்த இது. ஸோ இந்த டாமினோ எஃபெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்லேயே வந்து இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய முதல் டாமினோ என்னன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தானாகவே நடக்கும். ஸோ அந்த முதல் டாமினோவை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்ற புக்கில் வந்து அவங்க சொல்ல வர விஷயங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். அந்த 6 பொய்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே சம அளவு முக்கியமானவன்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலைக்கும் நீங்கள் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மனிதர்கள்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்குறதில்ல. விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டிஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு சில பேர் வேண்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து நீங்கள் மனிதர்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் ஒர்க்கில் வந்து எது வந்து உங்களுக்கு முக்கியமோ அதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து உங்கள் டைம் வந்து அதாவது ஒரு நாளில் வந்து எனர்ஜி இருக்கும்போது நீங்கள் அந்த வேலையை முடிச்சிடணும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்து உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் இது ஒர்க்குக்குன்னு இல்லை, உங்கள் தனி மனித வாழ்க்கையிலையும் வந்து எது உங்களுக்கு முக்கியமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு,
அதுக்கப்புறமா உள்ள விஷயங்கள்லாம் நீங்க 2வது பண்ணணும். 2வது போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்தல். அதாவது நீங்க வந்து ஒரு வேலை செய்யும்போது அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொரு வேலைய நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, பண்ற வேலைய உங்களால உருப்படியா பண்ண முடியாது. நீங்க உதாரணத்துக்கு நீங்க பைக் ஓட்டுறீங்க. பைக் ஓட்டும்போது நீங்க பாட்டு கேட்குறீங்க. அது வந்து உங்களால பண்ண முடியுது. ஆனா வந்து அது வந்து ஆக்சிடென்ட்க்கு வழிவகுக்கும். ஸோ அது மாரி நீங்க பைக் ஓட்டும்போது அ மற்ற செயல்கள் செய்ய முடியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து வேலை செய்யும்போதே ஒரு வேலைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. திருப்பி வந்து அந்த வேலைய வந்து கான்சன்ட்ரேஷன் போயி இன்னொரு வேலைய வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு நேரத்தில ஒரு வேலைய தான் செய்ய முடியும். பல வேலைகள் செய்ய முடியாது. இது வந்து நம்ம உண்மைய நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அத தான் வந்து இந்த புத்தகத்தில வந்து 2வது சொல்ல வராங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒழுங்கோட கூடிய வாழ்க்கைன்னு சொல்றாங்க. நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா வந்து எப்பயுமே நீங்க ஒரு பெர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் நீங்க வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் இருந்தா போதும். மத்த நேரத்தில ஃபுல்லாவே வந்து நீங்க வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. யாருமே இங்க வந்து ரோபோட் கிடையாது. எல்லாமே மனுஷங்க தான். ஸோ நீங்க வந்து எது முக்கியமான விஷயமோ, அந்த முதல் விஷயமோ, அந்த டைம்ல வந்து நீங்க இது பண்ணணும். அந்த டைம்ல மட்டும் நீங்க வந்து அதுக்கான ஒழுங்க அத குடுத்தா போதும். எல்லா டைமும் நீங்க ஒழுங்குடன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மன உறுதி. அது என்ன நான் மன உறுதின்னு சொல்றேன்னா, மன உறுதி வந்து நீங்க நெனச்ச உடனே வந்துராது. இப்போ வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஓகே. எப்பயுமே நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்கன்னா கிடையாது கண்டிப்பா. ஏன்னா, ஒரு டைம்ல வந்து நம்ம மன உறுதின்ற கிராஃப் வந்து ஏறி, ஏறி இறங்கக்கூடியது. ஸோ வந்து நீங்க எப்போ வந்து மன உறுதி பீக்கா இருக்கீங்களோ, அப்பதான் அந்த விஷயத்த செய்யணும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே நம்ம கான்ஃபிடென்ட்டான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பெர்சன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பொய் தான். ஸோ இது வந்து ஒரு 4வது பொய்யா வந்து இந்த புக்ல சொல்ல வராங்க. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா, சமநிலையான ஒரு வாழ்க்கை. ஓ நான் வந்து முதல் பாயிண்ட் சொன்ன மாரி தான், அந்த ஈக்குவலைஸ் பண்றது. சமநிலையான ஒரு வாழ்க்கை அப்படின்றதே வந்து ஃபர்ஸ்ட்டு தவறு. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த சமநிலையான வாழ்க்கை அப்படின்றதே வந்து ஒரு பொய்யான விஷயம் தான் சொல்றாங்க. அடுத்து வந்து 6வது பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா சிந்திக்கிறதே தப்புன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, "நீ உன் ரேஞ்சுக்கு நீ பாரு. உன்னை விட நீ பெருசா வந்து எதுவும் யோசிக்காத. நம்மளால முடிஞ்சது இவ்வளோதான்." இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து பொய்ன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து, உங்களுடைய இலக்கு வந்து பெருசா இருந்தா தான், உங்களுடைய முயற்சிகள் வந்து பெருசா வைக்க முடியும். நீங்க வந்து ஒரு ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுக்குள்ளேயே நீங்க முடங்கி போயிருவீங்க. ஸோ இந்த 6 பொய்களுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 உண்மைகள் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வழிகாட்டும் வெற்றிக்கான கேள்வின்னு சொல்றாங்க. நீங்க வந்து உங்களையே வந்து கொஸ்டின் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து லைஃப்ல உண்மையிலேயே என்ன வேணும்? என்ன வேண்டாம்? ஃபர்ஸ்ட்டு வேணும்ன்றது என்னன்னு நீங்க கேட்கணும். நீங்களே உங்ககிட்ட கேட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு உண்மையா சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் மக்கள் இந்த 3 உண்மைகள பத்தி நம்ம பெருசா வந்து யோசிக்கிறதே இல்ல. அந்த பொய்கள மட்டுமே தான் தேடி நம்ம போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கணும். உங்கள நீங்களே கேள்வி கேட்கணும். அப்பனா தான் அதுக்கான விடை கிடைக்கும். ஸோ வந்து நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் வரணும். வெற்றி பழக்கம்னு சொல்லிட்டு. அது வந்து 2வதா சொல்றாங்க. அந்த வெற்றி பழக்கம்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, 66 நாள்ல வந்து உங்களுக்கு வரும்னு சொல்றாங்க. நெறைய பேர் வந்து 21 நாள்ல வந்து நீங்க ஒரு ஹேபிட்ட பண்ணீங்கன்னா, அது ஒரு உங்களுடைய பழக்கவழக்கமா மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க 66 நாள் தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா மட்டும் தான் வந்து, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம் மாரி இதாகும். உங்க பழக்கவழக்கமா மாறும். ஸோ வந்து நீங்க இந்த வெற்றி பழக்கத்த வந்து நீங்க கடைபிடிக்கணும். அது வந்து நீங்க வந்து அந்த ஒழுங்குமுறையின் கூடிய வாழ்க்கை சொன்ன மாதிரி அது கூட ரிலேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வெற்றி பழக்கம்ன்றது ஒரு 1 ஹவர் இல்லன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கலாம். அந்த வெற்றி பழக்கத்த வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ அத நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க ஒரு 66 நாள் பண்ணீங்க அப்படின்னா, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பழக்கமாயிரும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, மாபெரும் வெற்றிக்கான ஒரு வழி. இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க. அதுக்கான இது பாதை என்னன்னு பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றிக்கான வழின்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டாமினோ எஃபெக்ட் மாரி தான். அந்த வழி கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு டாமினோவ தட்டி விட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அடுத்து உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியரா வந்து அதுவே வந்து உங்கள கொண்டு போய் விட்டுரும். இதுதான் இந்த 3 உண்மைகள். இந்த 6 பொய்கள், 3 உண்மைகள். இது வந்து டீட்டெயில்டா வந்து இந்த புத்தகத்தில சொல்லியிருப்பாங்க. வால்டர் மிஷல் அப்படின்றவரு ஒரு 500 குழந்தைகள வச்சு ஒரு மன உறுதி கேம் அது ஒரு சோதனை வந்து பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில ஃபுல்லா வந்து ஒரு இனிப்பு பண்டம் குடுத்துருவாரு. இனிப்பு பண்டம் குடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து நான் வருவேன். யாரு கையில வந்து அந்த இனிப்பு பண்டம் அப்படியே இருக்கோ, அவங்களுக்கு நான் இன்னொன்னு குடுப்பேன்னு சொல்றாரு. அவங்க யாருக்குமே அந்த பொறுமை இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், கையில இனிப்பு இருந்தா வந்து சாப்ட்டுருவாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிருந்தா இன்னொன்னு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அவர் சொன்னது அவங்களுக்கு மைண்ட்ல இருந்தாலும், அவங்க வந்து சாப்ட்டுறாங்க. 500 குழந்தைகள்ல வெறும் 3 குழந்தைகள் கையில மட்டும் தான் அந்த இனிப்பு பண்டம் அப்படியே இருந்துச்சு. மத்த எல்லாருமே சாப்ட்டாங்க. ஸோ மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் இருக்காங்க. அவங்க வந்து கரெக்ட்டான விஷயம் என்னன்றது தெரியும். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வெயிட் பண்றதுக்கான இது கிடையாது. அந்த மன உறுதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து உள்ள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எல்லாருமே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஆனா வந்து அத வந்து லைஃப்ல அப்ளை பண்ணும்போது வந்து நெறைய சிக்கல்கள் ஏற்படும். அத வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க கொண்டு போணும் அப்டின்னா, இந்த புத்தகத்த நீங்க முழுமையா வந்து வாசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு புக்குன்னே சொல்லலாம். நீங்க வந்து லைஃப்ல வந்து ஒரு குறிக்கோள சூஸ் பண்ணிக்கணும். அந்த குறிக்கோளுக்கான கேள்வி நீங்களே கிரியேட் பண்ணணும். அதுக்கான பாதைய நீங்களே போடணும். அதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள நீங்க டெய்லி வந்து பண்ணா போதும். இது வந்து நீங்க ஒரு பெரிய பிளானா செட் பண்ணிக்கணும்.
குறிக்கோள்ன்றது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிறது. அந்த என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிறத நீங்க வந்து என்ன குறிக்கோள்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து அதுக்கப்புறமா அது கீழ வந்து ஒண்ணு போட்டு, இது வந்து ஒரு 5 வருஷத்துல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் அப்புறம் பிளான் பண்றோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதுக்காக என்ன பண்ண போறோம், அத பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இயர் வந்து மந்த்லி, வீக்லி, டெய்லி போட்டு அந்த டெய்லி வந்து என்னென்ன பண்ணணுன்றதையும் வச்சு பாருங்க. ஸோ வந்து இதில கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா விஷயத்திலயுமே கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கன்சிஸ்டன்ட்டான விஷயத்த, சின்ன சின்ன விஷயத்த வந்து டெய்லி வந்து பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து கண்டிப்பா குடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த என்னன்றத கண்டுபிடிங்க. நான் வந்து அ வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, லாஸ்ட்டா வந்து நான் சொல்றேன்னு சொன்னேன். அந்த ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்குள்ளயே தான் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து காலையில வேலைக்கு போறீங்க. மண்டே மார்னிங் ஒர்க் போறீங்கன்னா, ஏன்டா போறோம் அப்டின்ட்டு இருக்கும். சாட்டர்டே வந்துச்சுன்னா, எப்படா வந்து அந்த வீக்கெண்ட் வரும்னு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயமா இருக்கும். நீங்க சண்டே போனீங்கன்னா, கிரிக்கெட் விளையாட போவீங்க. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரிக்கெட் விளையாட போறீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு விஷயம். நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்துக்காண்டி, நீங்க மத்த எல்லாத்தையும் வந்து மறந்து, ஒரு ஹேப்பினஸ்ஸா மாறுவீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய அந்த பேஷன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சு, ஸோ நீங்க அதிலேயே நீங்க டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்கள நீங்க மேம்படுத்துனீங்க அப்டின்னா, உங்களால வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அந்த ஒரு விஷயம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் வந்து சின்ன வயசுல நெனச்சிருப்பாங்க. அ நான் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு நெனச்சிருந்தேன். என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் என்னன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து குழந்தையா இருந்து பெரியவங்களா மாறும்பொழுது ரியாலிட்டி வந்து அவங்கள தடுக்குது. ஸோ வந்து நீங்க எப்பவுமே நீங்க எந்த ஏஜா இருந்தாலும் பரவால்ல. ரியாலிட்டி உங்கள தடுக்கும். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த முதல்ல கண்டுபிடிங்க. அத கண்டுபிடிச்சு அத ஒரு கோலா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இது வந்து எத்தன வருஷம் ஒரு 10 வருஷமா, 20 வருஷமா பரவால்ல. இந்த 20 வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன்னு பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெய்லி என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு வந்து உங்களுக்கே ரிசல்ட்டா கிடைக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு புக் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம். நான் சொன்ன மாரி டிஸ்கிரிப்ஷன்ல கீழ வந்து லிங்க்ல வந்து இந்த புத்தகம் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க மறக்காம போய் வாசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.